ஹவு டு யூஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃபார் சக்சஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அந்த பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கான்செப்ட் ரிலேட்டடா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. ஸோ கொஸ்டினோட டைப் என்ன, ஸோ அந்த கொஸ்டின் வந்துட்டு ஆப்ஜெக்டிவா இல்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாருங்க. அதோட டிஃபிகல்ட்டி லெவல பாருங்க. ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் மீன்ஸ் அந்த கொஸ்டின் டைரக்டா கேட்டிருக்காங்க, இன்டைரக்டா கேட்டிருக்காங்களா, இல்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல கன்ஃபியூஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அண்ட் ரிப்பீட்டேஷன். ஸோ எந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து அதிகமா ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நீங்க இதுல இருந்தே கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக்ல வருதோ ஸோ அந்த டாபிக்ல வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸோ லைன் பை லைனா நீங்க எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாம படிக்கணும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் பிராக்டிஸ் பண்றது. ஸோ எல்லா வீடியோலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் ஸ்பான்டேனியஸா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிருக்கணும். அதுக்கு முக்கியம் வந்து பிராக்டிஸ். ஸோ பிராக்டிஸ் தான். நீங்க திரும்ப 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 என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினே சம்டைம்ஸ் நம்ம டென்ஷனா இருந்தா கூட அதை மறந்துடும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த டைம்குள்ள நீங்க அதை முடிக்கிற மாதிரி பாருங்க. ஈவன் அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுவா இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து எரர் புக் மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் முடிஞ்சும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, எதனால அந்த தப்பு வந்துச்சு, ஸோ தெரியாம பண்ணீங்களா இல்ல வந்துட்டு டென்ஷன்ல பண்ண தப்பா இல்ல வந்து எங்கேயாவது ஆப்ஷன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஸோ எதுக்காக அந்த தப்பு வந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி பாருங்க. ஸோ அந்த எரர் புக்ஸ் அப்படிங்கிறது அந்த மிஸ்டேக் நடந்ததை நீங்க ரெகுலரா நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ ரிப்பீட்டடா அதை பார்க்க ஒரு 10 டைம்ஸ்க்கு அப்புறம் அந்த தப்பு நீங்க நடக்காம பாத்துக்க முடியும். ஸோ எக்ஸாமுக்கு ஈஸியா ப்ரிப்பேர் ஆயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் செக் வித் என்சிஆர்டி. நீங்க பண்ண ஆன்சர்ஸ் எல்லாமே என்சிஆர்டி கூட வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா தான் இருக்கா, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ ஈஸியா நம்மளால ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு ஸ்கோர் பண்றது ரொம்பவே சாத்தியமான விஷயம் தான். இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆஃபீஸ் சென்னை, மதுரையில் இருக்கு. ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.